பார்மதி, நீ ரொம்ப அவசரப்படுற. முதல்ல உன் உடம்பு குணமாகட்டும். அது மட்டும் இல்ல, நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன், நான் இப்ப மகிழினி கூட சேர்ற மனநிலையிலே இல்ல. நீ தாலியை கட்டுறது அது உன்னோட உரிமை, அதெல்லாம் என்னால தடுக்க முடியாது. ஆனா அதுக்காக நான் மகிழினி ஏத்துக்கணும்னு நீ என்னை கட்டாயப்படுத்த முடியாது. என்னால முடியல ஆதி. எதுக்கு இப்படி நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உங்களால நான் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், அவ வாழ வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நீ எனக்கு கொடுத்துட்டு இருக்க. இதை என்னால ஏத்துக்க முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நரகத்தை என்னால அனுபவிக்க முடியும்? என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ ஆதி. அப்படின்னா என் கூட இருக்கிறது உனக்கு நரகமா தோணுதா மதி? ஆமா ஆதி, ஒரு ஃப்ரெண்டா உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இந்த தாலியை சுமந்துக்கிட்டு ஒரு வைஃபா உன் கூட இருக்கிறது எனக்கு நரகமா தான் இருக்கு. நான் வெளிப்படையாவே கேக்குறேன் ஆதி, உன்னால என்ன மனசார வைஃபா பார்க்க முடியுமா? சொல்லாதி. முடியாது. உன்னால மகிழ்ச்சிய மனசுல இருந்து தூக்கி எறியவும் முடியாது, அதே மாதிரி என்ன உன் மனைவியா நினைக்கவும் முடியாது. நாம என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த கண்ணியத்தை நாம தான் காப்பாத்திக்கணும். இந்நேரம் நான் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதே மாதிரி நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப. மகிழ்ச்சிக்கு சொந்தம்னு சொல்லிக்க கூட யாரும் இல்ல ஆதி. அவளுக்கு நம்மள விட்டா வேற யாரும் உதவி செய்ய முடியாது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஆனா அவ இல்லனா நீ வேற ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிற அளவுக்கு உனக்கு வேணா பக்குவம் இருக்கலாம். ஆனா நீ இல்லாம போனா அவ வேற வாழ்க்கையை ஏத்துக்கவே மாட்டா. கடைசி வரைக்கும் உன்னை நினைச்சுக்கிட்டு தனியாவே வாழ்ந்துருவா. ஏன்னா அவ மனசுல இன்னும் நீதான் இருக்க. அத பல சமயங்கள் அவ முகத்தை பார்த்தே நான் உணர்ந்திருக்கேன். நீ என் கூட க்ளோஸா பழகும் போதெல்லாம் அவ கண்ணுல ஒரு ஏமாற்றத்தை நான் பாக்குறேன். அவ என்னதான் அதை காட்டிக்காம மறைக்க முயற்சி செஞ்சாலும் அவளால முடியல ஆதி. நம்ம ஆசைப்பட்ட ஒண்ணு அடுத்தவங்க கையில இருந்தா மனசுல ஒரு வலியும் ஏமாற்றமும் வருமே, அது அவ கண்ணுல தெரிஞ்சது. அப்பெல்லாம் அவ நம்மள பார்க்காம ஒதுங்கி போறத நான் பார்த்து வேதனைப்பட்டிருக்க ஆதி. நான் சொல்றத கேளு. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் நீ என் கழுத்துல கட்டின தாலிதான். அதுதான் உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைக்குமே தடையா இருக்கு. அப்படிப்பட்ட தாலிய எதுக்காக நான் சுமந்துகிட்டு இருக்கணும்? என் ஒருத்தையோட சந்தோஷத்துக்காக உங்க காதல பலி கொடுக்க வேண்டாம். உங்க காதல் ஜெயிக்கணும். நீங்க ஒண்ணு சேரணும் ஆதி. தாலியை கட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல மதி. நீ செய்யறது தப்புன்னு உனக்கு எடுத்து சொன்னா புரியாது. என்னையும் நீ தப்பாதான் நினைப்ப. உனக்கு வேற வழியில தான் புரிய வைக்கணும். சரி மதி, இதுக்கு மேல நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ தான் நாளைக்கு தாலியை கட்டுறன்னு முடிவு பண்ணிட்டேல, அதனால முதல்ல நீ தாலியை கழட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிக்கலாம். மாப்பிள்ள தான் போன் பண்றாரு. எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாரு? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சொல்லுங்க மாப்பிள்ள, மதி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா ஆண்டி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் கால் பண்ணேன். பக்கத்துல யாராவது இருக்காங்களா ஆண்டி? யாரும் இல்ல மாப்பிள்ள, நான் தனியா தான் இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆண்டி, நான் சொல்றதை கேட்டு பதட்டப்பட வேண்டாம். மதிக்கு இந்த வீட்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அவ மகிழ்ச்சி வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஃபீல் பண்றா. அவ நாளைக்கு கோயில வச்சு தாலியை கழட்டி உண்டியில போட போறதா சொல்றா ஆண்டி. கடவுளே, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க?
நாங்க அவ உங்க குடும்பத்துல நல்லா வாழணும்னு தினம் தினம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவ என்னடானா இப்படி சொல்றாளே. நீங்க எதுக்கு மாப்பிள்ள அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவளை கண்டிச்சு வைக்க வேண்டியதானே? ஆண்டி, இது பழைய காலம் இல்ல ஆண்டி. தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்க முடியாது. என்னால அவ செய்யறத தப்புன்னு மட்டும்தான் எடுத்து சொல்ல முடியும். ஆனா என்னால கண்டிக்கலாம் முடியாது. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா ஆரம்பத்துல இருந்து அவ இதே தான் சொல்லிட்டு இருக்கா. அவ என்னையும் மகிழினியும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான் ஆண்டி. ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்லை. நான் மகிழினியை மறந்துட்டேன். மகிழினி என்ன மாதிரிதான். மதி என்னோட இருந்து வாழணும்னு தான் அவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அதுக்காக தான் அவ எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா. ஆனா மதி எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா ஆண்டி. தாலியை கட்டுறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லியும் அவ்வளவு பிடிவாதமா இருக்கா. அதனால நானும் நீ செய்யறத செய்யன்னு சொல்ல வேண்டியதா போச்சு. இதுக்கு மேல என்னால அவளை தடுக்க முடியாது ஆண்டி. நீங்க நினைச்சா மட்டும்தான் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சும் தன் வாழ்க்கைய காப்பாத்திக்காம இப்படி பண்றாளே மாப்பிள்ள. நான் என்ன பண்ணுவேன்? அந்த பாவி மகன் இப்படி பண்றாளே, யார் பேச்சையும் கேட்காம. ஆண்டி அழாதீங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தாலி கட்டினதுதான். நான் என்னைக்குமே மதிய கைவிட மாட்டேன். ஆனா அதே சமயம் அவளை இங்கதான் இருக்கணும்னு என்னால வற்புறுத்த முடியாது ஆண்டி. அப்புறம் இந்த விஷயம் அங்கிளுக்கு தெரிய வேண்டாம். பாவம், அவருக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப பதட்டப்படுவாரு. அதனால நீங்க உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நாளைக்கு கோயிலுக்கு போகும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். நீங்க வந்து மதிக்கு புத்திமதி சொல்லி அவளை தடுக்க பாருங்க ஆண்டி. சரிங்க மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு அவளை எந்த முடிவும் எடுக்க விடாம பாத்துக்கோங்க மாப்பிள்ள. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன மைதிலி, மாப்பிள்ளை கிட்டயா பேசுன? என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி வந்துடுறேன்னு சொன்னிய, அவர் எங்க உன்னை வர சொன்னாரு? என்ன மைதிலி, மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னு கேட்டா கலங்குற? அங்க ஏதாவது பிரச்சனையா? அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நம்ம பொண்ணே நமக்கு பிரச்சனையா இருக்காங்க. அவளை முதல்ல சமாளிச்சாகணும். இல்லன்னா நம்ம மானம் மரியாதை எல்லாமே போயிடுங்க. என்ன மைதிலி, என்ன பிரச்சனை? விவரமா சொல்லு. கல்யாணம் ஆன புதுசுல அந்த வீட்டுல வாழ மாட்டேன், மகிழினிய மாப்பிள்ள கூட சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா.